அனைவரும் வயிறார உண்டனர். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு இரத்த பெருவிழாவின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அன்பின் அருட்சாதனம் என்ற ஒரு திருத்தூது மடலை எழுதினார். அதிலே அவர் 3 முக்கிய வழிகாட்டுதல்களை, அறிவுறுத்தல்களை நமக்கு தருகிறார். அந்த திருத்தூது மடல் நற்கருணையை பற்றிய ஒரு சிறப்பு திருத்தூது மடல். அதிலே திருத்தந்தை சொல்லுகிறார், நற்கருணை என்பது நம்பப்பட வேண்டிய ஒரு மறைபொருள். இரண்டாவது, நற்கருணை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மறைபொருள். மூன்றாவது, நற்கருணை வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒரு மறைபொருள். அன்பானவர்களே, நம்பப்பட வேண்டிய ஒரு மறைபொருள் இந்த நற்கருணை. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையால் தான் நீங்கள் அனைவரும் இந்த திருப்பலிக்கு, இந்த நற்கருணை கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நாம் அதை நம்புகிறோம். நற்கருணையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் திருவுடல், இயேசுவின் திரு இரத்தம் நமக்கு ஆன்ம உணவாக கடவுள் நம்மை தேடி வருகிறார். அவரது பிரசன்னத்தை உணர்வு பூர்வமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவே நற்கருணை நம்புகிறோம். அதேபோல நற்கருணை கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு கொண்டாட்டம். இட் இஸ் எ செலப்ரேஷன், யூக்கரிஸ்டிக் செலப்ரேஷன். இந்த நற்கருணை ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம். ஏனென்றால் அவருடைய நினைவாக, இயேசு தன்னுடைய நினைவாக இந்த நற்கருணையை நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு பெரிய ஒரு கொடை. இந்த திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒன்று. இந்த திருச்சபையின் திரு அவையின் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமும் உயரமும் உச்சமுமாயிருப்பது இந்த நற்கருணை. இதை நாம் கொண்டாடுகின்றோம். மகிழ்வோடு இதிலே நாம் பங்கெடுக்கிறோம். இந்த நற்கருணை தருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். அதை மகிழ்வோடு கொண்டாடி நாம் இன்புறுகிறோம். இந்த நம்புவதிலும் கொண்டாடுவதிலும் நமக்கு பிரச்சனை இல்லை. மூன்றாவது, திருத்தந்தை சொல்லுவது போல, இது நற்கருணை வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய, வாழ வேண்டிய ஒரு மறைபொருள். அன்பானவர்களே, இதுதான் ரொம்ப முக்கியம். நற்கருணையை நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு மறைபொருள். இயேசு தன் சீடர்களிடம் சொன்னார், இது என் உடல், இதை உண்ணுங்கள். இது என் இரத்தம், இதை பருகுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். Do this in memory of me. Do. இதை வெறும் சடங்காச்சாரமாக நீங்கள் செய்துவிடக்கூடாது. இதை வாழ்ந்து காட்ட வேண்டும். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? செய்து காட்ட மாட்டாயா? எனவே இந்த நற்கருணையை நாம் நம்புகிறோம். திருப்பலியிலே இதை திருவருட்சாதனமாக கொண்டாடுகிறோம். அடுத்தது, இந்த நற்கருணையை சுமந்திருக்கிற நாம், இந்த நற்கருணையை உண்கின்ற நாம், இந்த நற்கருணையை நம்முடைய குடும்பத்தில், நாம் இருக்கிற அலுவலகங்களில், பணிபுரிகிற இடங்களில், இந்த சமூகத்தில் நாம் இந்த நற்கருணையை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமானது. ஆனால் பல நேரங்களில் நாம் இதை வெறும் ஒரு சடங்காச்சாரமாகவே அந்த நிலையிலே நிறுத்தி விடுகிறோம். இந்த திருப்பலிக்கு பிறகு, இந்த திருப்பலியின் அருளை பெற்ற பிறகு, நற்கருணையை பெற்ற பிறகு, அந்த நற்கருணையை, இயேசுவை
அந்த இயேசுவின் இயல்பை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நற்கருணை என்பது என்ன? நாம் திருமறைச் சுவடியில் படிக்கிறோம். இயேசுவின் அப்பரச அந்த வடிவங்களில் குணங்களுக்குள்ளே இயேசுவின் திருவுடலும் இயேசுவின் திரு இரத்தமும் அவரது இறை இயல்பும் அவரது மனித இயல்பும் அடங்கி இருக்கின்ற ஒரு திருவருட்சாதனம். அன்பானவர்களே, அந்த நற்கருணையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த நன்மையிலே இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்தம் மட்டுமல்ல, அவரது இறை இயல்பும் அவரது மனித இயல்பும் அதில் அடங்கி இருக்கிறது. அவருடைய இயல்பு அதனுள்ளே அடங்கி இருக்கிறது, மறைபொருளாய் அடங்கி இருக்கிறது. இயல்பு என்பது அவரது மனப்பான்மை, அவரது மதிப்பீடுகள். அப்போ நற்கருணை பெறுகிற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய இயல்பை பெற வேண்டும். அந்த இயல்பை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இயல்பு இருக்கிறது, ஒரு கேரக்டர், ஒரு மனநிலை, ஒரு மனப்பான்மை, நம்முடைய சிந்தனை திறன், நமக்கென்று ஒரு பாணி இருக்கிறது. நம்முடைய சிந்திப்பதாக இருந்தாலும், நம்முடைய செயல்பாடுகளாக இருந்தாலும், நம்முடைய அணுகுமுறை, நமக்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது. ஆனால் இயேசுவுக்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது. இயேசுவின் இயல்பு அது ஆண்டவரின் இதயத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பே அவரது இயல்பு. கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்புதான் ஆண்டவரின் இதயத்திலிருந்து அது அருளாய், இரக்கமாய், மன்னிப்பாய், ஒரு கொடையாய், ஆசீராய், அபிஷேகமாய் வெளிப்படுகிறது. ஆக இயேசுவை நற்கருணையில் பெறுகிற நாம் அந்த இயல்பை நாமும் பெறுகிறோம். அந்த அன்பின் இயல்பை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த இயேசுவின் அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் நற்கருணையினுடைய வெற்றி. நற்கருணையை நாம் வாழ்ந்து காட்டுவது. திருப்பலிக்கு வருவோம், திருப்பலியை கொண்டாடுவோம், நற்கருணையை சடங்காச்சாரமாக பெற்றுக்கொண்டு பழையபடியே நாம் வாழுகிறோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் அந்த நற்கருணையின் ஆசிரை நாம் முழுமையாக பெறவில்லை. அந்த நற்கருணையினுடைய தாத்பரியத்தை, அதன் உன்னதத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அதை புரிந்து கொள்ளவில்லை. அந்த நற்கருணையின் ஆசிரை முழுமையாக நாம் பெறவில்லை என்றுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த நற்கருணை இது ஒரு அலாதியான அருளை தருகிற ஒரு அருட்சாதனம். ஆனால் இதன் அருளை பெற்றுக்கொள்வது ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது, உங்களுடைய தயாரிப்பு, உங்களுடைய தாகம், உங்கள் மனதில் இருக்கிற ஆசை, நற்கருணை ஆண்டவர் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற பக்தி, மரியாதை, உங்கள் எந்த உள்ளத்தோடு நீங்கள் இதை பெறுகிறீர்கள் என்பதை தான் பொறுத்து தான் இந்த ஆசீர், இந்த அருள் அமைகிறது. பிரியமானவர்களே, அதை தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் குறிப்பிடுகிறார். தகுந்த தயாரிப்பு இல்லாமல் நீங்கள் இந்த நற்கருணையை பெறுகிற பொழுது நீங்கள் சாபத்தை பெறுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நற்கருணையை நாம் தகுந்த தயாரிப்போடு, தூய உள்ளத்தோடு நாம் பெற வேண்டும். இந்த நற்கருணையின் இயேசுவின் ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்குகிற பொழுது இயேசுவின் இயல்பை நமதாக்கி கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய இயல்பு ஒரு கோபம் நிறைந்த ஒரு இயல்பாக இருக்கலாம். எதற்கெடுத்தாலும் கோபப்படலாம், ஒரு ஆத்திரம் வரலாம், அது நம்முடைய இயல்பாக கூட இருக்கலாம். ஆனால் நற்கருணையை நாம் பெறுகிற பொழுது, இயேசுவே உம்முடைய பொறுமையின் இயல்பை எனக்கு தாரும், உம்முடைய நிதானத்தின் இயல்பை எனக்கு தாரும், உம்முடைய பெருந்தன்மையின் இதயத்தை, அந்த அருளை எனக்கு இயல்பை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த நற்கருணையிலே இயேசுவின் பொறுமையை, அவரது சாந்த குணத்தை, அவரது நிதானத்தை, அவரது பெருந்தன்மையை நான் பெற்றிருக்கிறேன் என்று நாம் உணர வேண்டும். அதை நாம் உள்வாங்க வேண்டும்.
நற்கருணை உண்டுவிட்டால் மட்டும் போதாது, அதை உள்ளத்திலே நாம் உள்வாங்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நற்கருணையை நாம் உடலில் நாவில் பெறுகிற பொழுது அது நம் உள்ளத்தில் அந்த நற்கருணையினுடைய மதிப்பீடுகளை, இயல்பை நாம் உள்வாங்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நன்மை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக தனிப்பட்ட விதத்தில் நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பல நேரங்களில் நிறைய திருப்பலியில் நாம் பங்கெடுக்கிறோம். ஆனால் ஏதோ வாடிக்கையாக, ஒரு வேடிக்கையாக, ஒரு சடங்காச்சாரமாக பல நேரங்களில் நாம் இந்த திருப்பலியை நாம் பங்கெடுத்து விட்டு சென்று விடுகிறோம். அதனால்தான் இந்த நற்கருணை தருகிற மாற்றத்தை நம்மால் உணர முடியாமலே இருக்கிறது. இந்த திருப்பலி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு உன்னதமான ஒரு பலி. இந்த திருப்பலிக்கு வருகிற ஒவ்வொன்றுமே மாற்றம் பெறுகிறது. சாதாரண பூக்கள் கூட அர்ச்சனை மலராக மாற்றம் பெறுகிறது திருப்பலியில். சாதாரண தண்ணீர் இந்த திருப்பலியிலே அது தீர்த்தமாய், புனித நீராய், நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நீராக அது மாறுகிறது. சாதாரண உங்களுடைய உழைப்பின் அந்த காணிக்கைகள், நீங்கள் கொடுக்கின்ற அந்த காசுகள், அந்த கரன்சி காணிக்கைகள், உங்கள் உழைப்பின் பலனாய் நீங்கள் கொண்டு வந்து நன்றியின் அடையாளமாய் கொடுக்கின்ற அந்த காசுகள் கூட அது ஆண்டவரின் பிரசன்னத்தில் காணிக்கையாய், உங்களுடைய பங்களிப்பாய், உங்களுடைய அர்ப்பணமாய் அது மாறுகிறது. உங்கள் உழைப்பை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இப்படி எல்லாமே சாதாரண அப்பம் இயேசுவின் உடலாய், மகிமையான உடலாய் மாறுகிறது. சாதாரண திராட்சை ரசம் இந்த திருப்பலியிலே இயேசுவின் விலை மதிக்க முடியாத பரிசுத்தமான தூய இரத்தமாய் அது மாறுகிறது. அதே போல இந்த திருப்பலியிலே திருப்பலிக்கு வந்திருக்கிற நாம் திருப்பலியிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், காணிக்கையிலே நம்மை கையளிக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் நாம் போகக்கூடாது. அந்த மாற்றம் வேண்டுமானால் நாம் நம்மை கையளிக்க வேண்டும். காணிக்கை நேரத்திலே அப்பத்தை எடுத்து குருவானவர் ஒப்பு கொடுக்கிறார், கையளிக்கிறார். அந்த அப்பத்திலே நம் ஒவ்வொருவரையும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நிலத்தின் விளைச்சல், அந்த கோதுமை, அதிலிருந்து பெறப்பட்ட இந்த அப்பத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று குருவானவர் அதை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிற பொழுது நாம் பல நேரங்களில் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுறோம். முக்கியமான நேரத்தில் தான் திருப்பலியில் நமக்கு நிறைய தொந்தரவுகள், நிறைய டிஸ்ட்ராக்ஷன், அதை கவனிக்கிறதே இல்லை. திருப்பலியில் மிக மிக முக்கியமான நேரம் குருவானவர் அப்பத்தை எடுத்து ஒப்பு கொடுக்கிற நேரம், காணிக்கை பாடல் பாடுகிற பொழுது. அப்போ தான் நம்ம காணிக்கை பாட்டு பாடத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுறோம். அப்போ தான் உண்டியலில் இன்ட்ரெஸ்ட், அதில் கவனத்தை செலுத்துகிறோம். அந்த நேரம் பார்த்து தான் நிறைய நமக்கு டிஸ்ட்ராக்ஷன். ஆனால் மிக முக்கியமான நேரம் அந்த அப்பத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த திராட்சை ரசத்தில் உங்கள் உழைப்பின் பலனை, உங்கள் கஷ்டங்களை, உங்களுடைய சவால்களை, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்னென்ன தேவைகள், அந்த திராட்சை ரசத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் உணர்ந்து உண்மையாய் ஒப்பு கொடுத்தோமே ஆனால் அந்த அப்பத்தை தூய ஆவியானவர் இறங்கி இயேசுவின் உடலாய் மாற்றுகிற பொழுது, அந்த திராட்சை ரசத்தில் தூய ஆவியானவர் இறங்கி இயேசுவின் இரத்தமாய் அதை மாற்றுகிற பொழுது நாம் ஒப்பு கொடுக்கின்ற அந்த கவலைகளை, கண்ணீரையும் ஆண்டவர் மாற்றுவார். நம்முடைய தேவைகளையும் அவர் மாற்றுவார், நிறைவேற்றுவார். நம்முடைய மன்றாட்டுக்களை அவர் ஏற்றுக்கொண்டு அதை ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். பிரியமானவர்களே, திருப்பலியில் அந்த காணிக்கை நேரத்தில் நாம் உணர்ந்து நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு 7 திருப்பலியில் தொடர்ந்து ஒப்பு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வேண்டுகிற அந்த வரத்தை ஆண்டவர் தருவார். அந்த ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். அதை தனிப்பட்ட வேதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை உணர்ந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவினுடைய தூய்மை மிகு திருவுடல் திரு இரத்த பெருவிழாவிலே இந்த ஒரு கருத்தை
நாம் உள்வாங்குவோம். இயேசுவினுடைய திரு நற்கருணையை என் அன்றாட வாழ்க்கையில் நான் வாழ்ந்து காட்டுவேன். இந்த நற்கருணையை பெறுகிற நான் இயேசுவின் இயல்பை என் வாழ்க்கையிலே நான் கொண்டிருப்பேன். இயேசுவின் மதிப்பீடுகளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிப்பேன். இந்த உன்னதமான நற்கருணை கொண்டாட்டத்தில் தகுதியோடு நான் பங்கெடுப்பேன். அதில் நான் உணர்ந்து என்னை ஒப்பு கொடுப்பேன். அதில் நான் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு மாற்றம் என்னிலே ஏற்படுவதை நான் உணர்வேன். அந்த மாற்றத்தோடு நான் செல்லுவேன் என்று இந்த நாளில் நாம் உறுதி எடுப்போம். அதை உணர்ந்து கொள்வோம். இந்த நற்கருணையின் தாத்பரியத்தை நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க, அதை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஆமீன்.